ஹாய், வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு நீலா நட்ஸ். ஸோ நம்ம என்னுடைய ரேட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மனசில் பட்ட ஒரு வீடியோ ஒரு 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 விஷயத்தை பற்றி ஒரு பொதுநலன் கருதி ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு தோணுச்சு. நம்மளில் நிறைய பேர் இன்றைக்கி ரேட் பார்க்குறது, ரேட் எங்கே கம்மியாக கிடைக்குதோ இதையே பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் இந்த இந்த ஜங்க் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் இது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்ட் ஆனான்னு தெரியல, ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. சரி, இங்கே எனக்கு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, மிக்சர் ஷாப். அது எனக்கும் அவங்களுக்கும் காம்படிட்டிவ் விதமாகவும் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, எதுவும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல சேல் நல்லா பிச்சுக்கிட்டு போகும், வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் ரேட்டு உண்மையாக ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அதுக்கு மேலே அந்த ரேட்டு வைக்க முடியாது. அவ்வளோ வாங்குகிறாங்க, அவ்வளோ சாப்பிட்றாங்க. நான் ஒரு நாள் அதை சாப்பிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஜீரணமே ஆகலை. ஏப்பமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. சுத்தமாக எந்த ஸ்நாக்ஸ் வாங்கி பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், ஜீரணம் ஆகாது ஒரு மாதிரி. ஆனால் இவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பழகிடுச்சானான்னு தெரியல. அவங்க அதை குக் பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று முறுக்கோ மிக்சரோ இது மாதிரி செய்யும்போது ஸ்மெல்லு தாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஸ்மெல் வரும். இந்த ரேட்டை மட்டும் பார்த்து வாங்குகிற இவங்க வேறு சுகாதாரத்தை கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. இவங்க எங்கே வாங்குகிறாங்க பொருள், லைன்ஸு இந்த மாதிரி இந்த கார்பெட் சூப்பர் மார்க்கெட் இருக்கிறதுலாம் எக்ஸ்பைரி ஆன பொருளை நிஜமாகவே வந்து 90% வரைக்கும் கொடுக்குறாங்க. இல்லை நியரிங் எக்ஸ்பைரி ஆகிறது 75% வரைக்கும் கொடுக்குறாங்க. அவங்க ஷிங்க்கு அதிகமாக காட்ட முடியாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, வேஸ்ட்டாக தூக்கி போகிறத 1000 ரூபா வந்து ஒரு 100 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொருள் வாங்கிட்டு வந்து, இது நானே பார்த்துருக்கேன். இந்த பொருள் வாங்கிட்டு வந்து அதை செஞ்சு இது பண்ணுறாங்க. அதில் என்ன சுகாதாரம், இவங்க அதாவது 100 ரூபா கொடுத்து இவங்களோட சுகாதாரத்தை, இவங்களோட உடம்பை தானாக கெடுத்துக்குது. ஒன்றே ஒன்று அந்த டேஸ்ட்டுக்காக. இதில் ஸோ டாக்டரும் சரி, ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களும் சரி, யாரும் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்நாக்ஸு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய பொருள் சாப்பிட்றாதுன்றாங்க. பட் அங்கே தான் மிக்சரு, போண்டா, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் கூட்டம் எங்கேயுமே குறைச்சிருங்க. இங்கே ஒரு ஒயின் ஷாப்பில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. பட் நல்ல பொருளை நம்ம விற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதில் எனக்கு என்னென்னா, அங்கே போயிட்டு அந்த பொருளை அவ்வளோ ஏதோ ஃப்ரீ கொடுக்குற மாதிரி அவ்வளோ கூட்டம் நின்று வாங்குறீங்க. அது என்ன ரேட் மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, டேஸ்ட்டுக்காக பார்க்குறீங்க. அது எதில் செய்கிறது, எந்த ஆயில். இந்த நிறைய கடைகளில் ஆயில் வாங்கி இந்த சன்ஃப்ளவர் கோல்டு வினரோ வேறு ஏதோ ஒன்றா, அதாவது பரவாயில்ல. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டின்னில் வாங்கி ஊற்றுறாங்க. அது ரொம்ப ஒஸ்டான ஆயில். அந்த ஸ்மெல்லே அவ்வளோ இதுவாக இருக்கும். எனக்கு அவங்களுக்கும் அவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு 50-60 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். எனக்கு அவ்வளோ ஸ்மெல் வரும். டோரை க்ளோஸ் பண்ணால் தான் அது போகும். அந்த மாதிரி. அப்போ எங்கே குப்பையில் போடுற பொருள் சும்மா கொடுத்தாங்களோ அதை யாரும் வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு தான் அதை காசு கொடுத்து வாங்கி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி தான் ஸ்வீட்ஸ்லாம் வெளியிலலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரொம்ப கம்மியாக இருக்கும். இது நீங்கள் ஒரு 100 ரூபானா இங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா இருக்கும். 200 ரூபானா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ எப்படி அந்த மாதிரி ஒரு பொருளை ரொம்ப மலிவான விலையில் கொடுக்க முடியும்? ரேட் பாருங்கள், தப்பு இல்லை. ரேட் சரியாக இருக்குதான்னு பார்க்கலாம். ஆனால் ரேட் கம்மியாக இருக்குதான்னு ஏன் நிறைய பேர் பார்க்குறீங்க? ரேட் கம்மியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி எப்படி கிடைக்கும்? ஸோ உங்கள் தப்பு ஷாப்பர் மேலே இல்லைங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எங்கள் மேலே இல்லை. அதாவது பொதுமக்கள் மேலே தான். நீங்கள் வந்து தப்பு பண்ணுறது தூண்டுறீங்க. எங்கே விலை கம்மியாக கிடைக்கும், இங்கே தான் கம்மியாக இருக்குது, இங்கே தான் அதை அந்த ரேட்டுன்னே நிறைய பேர் போகிறதுனால தான் ஒன்று கலப்படம் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து சுகாதாரமற்ற பொருளை கொடுக்குறாங்க. வேறு வழியே இருக்காது. ஆனால் நல்ல பொருளை விற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஏன்னா அது இங்கே ரேட் அதிகமாக இருக்குது, அங்கே கம்மியாக இருக்குது. இப்படியே கடைசியில் என்ன பண்ண முடியும்? கலப்படம் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது குவாலிட்டியோ இப்படி தான் பண்ண முடியுமா? கண்டி ஒரு நேர்மையாக ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது. ஆஃபர் நட்ஸு இதுக்கெல்லாம் எதுக்குங்க ஆஃபர் பேசணும்?
வேறு வழி இல்லை. நான் 10ஓட 11 அப்படியே கூவிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் எடுத்துகிட்டு வந்து ஆஃபர்னு சொல்கிறாங்க. சரி நம்மளும் அந்த காஸ்ட்டு ப்ரைஸை கொஞ்சம் குறைச்சி பண்ணுறதா இருக்குது. ஸோ அது கூட இல்லை. இதுக்கு மேலே போகும்போது இதுக்கும் நிறைய பேர் இது கேள்வி கேட்பாங்க. இன்னும் அதிகமாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது அந்த மனசே போயிடும். உடனே வந்து பார்த்திங்கன்னா வேறு குவாலிட்டி இது தான் போக முடியும். என்ன ஆகுதுன்னா போட்டுடலாம். நீங்கள் வாங்கி ஒரு வாரம் இல்லை 2 வாரம் அதுக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆல்ரெடி ஓல்டு ஸ்டாக்காக இருக்கும். அதெல்லாம் வந்து தள்ளி விடுறது. ஸோ நிறைய உதாரணத்தை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நிறைய நான் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு நல்ல பொருளாக நல்ல இதுவாக பார்த்து பழகுங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு பழகிடுவது தான் ரேட் இங்கே வந்து எம்ஆர்பின்றது இன்க்ரீஸ் ஆனது. பேரம் பேசுறதா தான் எல்லாத்துக்கும் பேரம் பேசி ஒன்றுத்தையும் சாதனை பண்ணல. நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரேட் அதிகமாக சொல்லி 500 இருக்கிற பொருள் 1000 சொல்கிறது. அப்புறம் அதை கேட்டு கம்மி பண்ணால் அது 750 ரூபாய்க்கு கொடுக்குறது இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆனால் 250 ரூபா அவங்களுக்கு தான் லாபமாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்த உடனே நம்ம 500 பொருள் 500 சொன்னால் அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. அதுலேருந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள் அதுதான் இருக்குது. அந்த சார்ந்து தான் இங்கே வந்து வணிகமே பண்ண முடியுது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸுன்ற பேரில் இந்த மாதிரி பண்ணால் அது ஓகே ஆகிடுது. கஸ்டமர்ஸ் சைக்காலஜிக்கலாக ரொம்ப ஹாப்ட் ஆகிடுது. பட் ஜெனுனாக பண்ணன்ற இதுவில் வந்து அடி வாங்குது. பாதாம் ஒரு நட்ஸு நம்ம இதுலேயே எடுத்துக்கோங்க. நிறைய குவாலிட்டி இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பாதாமா என்ன ரேட் இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. முந்திரியா என்ன ரேட்டு தான் கேட்குறாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுங்கன்ட்டு ஃபஸ்ட்டே என் கடைத்ததில் நீங்கள் எடுத்த உடனே எங்கே வந்தோம் எனக்கு நல்ல ஒரு தரமான ஒரு பொருளாக கொடுங்க அப்படின்னு சொன்னான்னா அவன் பயப்படுவான். ஓகே நல்ல பொருளாக கேட்குறாங்க, அப்போ நல்ல பொருளாக கொடுக்கணும், இல்லைனா அவங்க நெக்ஸ்ட் டைம் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு வேளை அவங்க தப்பான ஒரு பேடான குவாலிட்டியான கொடுத்தாப்புல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் டைம் போக மாட்டீங்க. ஒன்று சண்டை போடுவீங்க, இல்லைனா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அந்த ஷாப்புக்கு போக மாட்டீங்க. பட் நம்ம ரேட்டு பார்க்குறதுனால ரேட்டு வந்து சரியாக இருக்குதான்னு பார்த்தா பிரச்சனை கிடையாது. ரேட்டு கம்மியாக பார்க்கணும். எதுக்குங்க எப்படி நம்ம லாபத்தை குறித்து நஷ்டத்தில் யாரும் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு எனக்கு இதுதான் பட்டுச்சு. இன்றைக்கி அவ்வளோ கூட்டம். நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். எங்கேருந்து எடுக்கிறாங்க, எப்படி வாங்குறாங்க, எப்படி ஒரு இதுவே இல்லை. எப்படி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க அந்த பசங்க. சரி எனக்கு நல்ல ஒரு பொருளை வித்துகத்தில் சம்பாதிக்கலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நான் ஒரு பஜ்ஜி போடுறேன், ஏதோ ஒரு சுண்டல் போடுறேன், அதில் நல்லா சம்பாதிக்கலாம். ஏதோ ஒரு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுனா வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாமா? ஒரு சுண்டல் வாங்கி ஊற வச்சு வீட்டில் வேக வச்சு சாப்பிட்லாம். வீட்டில் முறுக்கு எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அதை வாங்கணும், நல்ல ஒரு தரமான ஒரு இடத்துல வாங்கலாம். ஸோ இவ்வளோ தான் என்னோடய இது. நம்மளுடைய ஒரு ரேட் கொடுக்குறோம் 2490 2490. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஐட்டம்ஸ் தான், இந்த 7 ஐட்டம்ஸு: பாதாம், முந்திரி, பிஸ்தா, அத்திப்பழம், வால்நட், டேட்ஸு, கருப்பு திராட்சை. இந்த 7 ஐட்டம்ஸு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே தான் எங்கேயுமே கம்மியே பண்ண முடியாதுங்க. எங்கே கம்மி பண்ணுறாங்க இதுவே வந்து நம்மளுடைய ரொம்ப லாபமே இல்லாமல் ஒன்று பண்ணுற மாதிரி. ஏன்னா வேறு வழி இல்லை. இங்கே நம்ம குவாலிட்டியும் கம்மி பண்ண முடியாது. அது எனக்கு வந்து ஆபத்தாக போயிடும். ரேட்டும் நம்ம வந்து குறைச்சி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இதில் பாருங்கள் 380 ரூபா போட்டிருக்கேன். பாதாம் நீங்களே அப்படியே கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது 410 ரூபா. பட் இது மட்டும் இப்போ வந்து 319 ரூபா போடுறோம். நீங்கள் அப்படியே இது பண்ணிங்க. இது 410 ரூபா, இது 625 ரூபா, இது வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா வருது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 699. இது ஓகே. இது வந்து 620 வருது, 589 போடுறோம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா 350, 299 போடுறோம். இது வந்து 235, 225 போடுறோம். நம்ம இங்கே செல் பண்ணுற ரேட் இது நம்ம சொன்ன ரேட்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் எவ்வளோ ரேட்டில் கொடுக்குறேன்னு பாருங்கள். நீங்கள் குவாலிட்டி நீங்கள் போய் அப்டேட் காட்டுறேன். இதே தான் நம்ம கொடுக்க போகிறோம். பிளாக் ரைசின்ஸு எப்படி இருக்குது பாருங்கள், தெளிவாக நல்லா இருக்கா. இங்கே ஆப்கானிஸ்தான் வித் சீடோட இருக்குது. டேட்ஸ் வந்து பாருங்கள், இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த டேட்ஸ். நீங்கள் வால்நட் பாருங்கள், அது கலர் பாருங்கள், சைஸ் பாருங்கள், முழுசாக இருக்கா, அந்த உடஞ்சது ப்ரோக்கன் ஆனது கருப்பாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. அத்திப்பழம் சைஸு பாருங்கள், அதனோட குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். பாதாம் பிஸ்தாலாம் பாருங்கள், சைஸு நல்லா பெருசாக இருக்குது. போல்டு இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிஸ்தா போல்டு ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. இதுவும் அதே மாதிரி தான், சைஸ் பெருசாக இருக்கும். ப்ரீமியம் ஃபஸ்ட் குவாலிட்டி இது.
நான் சைஸே மென்ஷன் பண்ணியிருப்பேன் W210. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது. வாதாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள் ப்ரீமியம் போட்டிருப்பேன் 250 கிராமு. UASன்னு போட்டிருப்பேன், சாரி அது US அதுதான் அப்படி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த குவாலிட்டி எவ்வளோ வரும்னு பாருங்கள். 3000க்கு மேலே வர்றது இது 2490 போடுறேன். இது 3300 அந்த ரேஞ்சஸில் வர்றது இது.